Hi students, Indian Economic Development Chapter 3 Liberalization, Privatization and Globalization ஓட Part 3 video இது. November 8, 2016 அன்னைக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணாங்க 500 rupees நோட்ஸ் அண்ட் 1000 rupees நோட்ஸோட லீகல் டெண்டரை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அதை டிமானிட்டைஸ் பண்ணிட்டாங்க. அப்ப டிமானிட்டைசேஷனா என்னது? டிமானிட்டைசேஷன் அப்படின்றது ஒரு கரன்சி யூனிட்டோட லீகல் டெண்டர் ஸ்டேட்டஸை ரிமூவ் பண்றது தான் டிமானிட்டைசேஷன். ஓகே, ஸோ இப்போ இந்த 500 rupees நோட்ஸ் 1000 rupees நோட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதோட லீகல் டெண்டர் ஸ்டேட்டஸை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதை தான் நம்ம டிமானிட்டைசேஷன் அப்படின்னு சொல்றோம். அப்ப லீகல் டெண்டர்னா என்னது? ஓகே, ஒரு கரன்சிய நம்ம என்ன பண்றோம், ஒரு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சா யூஸ் பண்ணிக்கிறோம். சோ அதை மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சா யூஸ் பண்ணலாம்னு சொல்லி லீகலா ரெகனைஸ் பண்றோம், அக்செப்ட் பண்றோம். சோ அதை அக்செப்ட் பண்ணதுனால நம்ம என்ன பண்றோம், டெட் பே பண்றோம், அதுக்கப்புறமா டாக்ஸ் பே பண்றோம், அதுக்கப்புறம் வேற ஏதாவது ஆப்ளிகேஷன்ஸ் இந்த கண்ட்ரிக்குள்ள இருந்தா அதை யூஸ் பண்ணி நம்ம பே பண்றோம் அந்த கரன்சிய. சோ இப்ப இந்த லீகல் டெண்டர் ஸ்டேட்டஸ் இல்ல அப்படின்னா அதுக்கு லீகல் ஸ்டேட்டஸ் கிடையாது, அதை நம்ம ரெகனைஸ் பண்ணலன்னு அர்த்தம் அந்த கரன்சி யூனிட்ட. சோ அப்ப என்ன ஆயிரும், அது டிமானிட்டைஸ் ஆயிரும். ஓகே, சோ டிமானிட்டைசேஷனோட எய்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா கரப்ஷனை வந்து அபாலிஷ் பண்ணும். அதே மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்ல ஹை டினாமினேஷன் நோட்ஸை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா டாக்ஸ் அத்தாரிட்டிஸ் வந்து எந்த இன்கம் எல்லாம் வந்துட்டு அவங்க ரெகனைஸ் பண்ணாம அதுல இருந்து பிளாக் மணி வருதோ அதெல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த டிமானிட்டைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க. ஸோ மே 19, 2023ல பாத்தீங்கன்னா ஆர்பிஐ என்ன பண்ணாங்க, 2000 rupees நோட்ஸ் இருக்கு இல்லையா, அதையுமே வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஸோ டிமானிட்டைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஜென்ரல் பப்ளிக் எல்லாத்தையும் என்ன சொன்னாங்க, 2000 rupees நோட்ஸை வந்து டெபாசிட் பண்ணிருங்க இல்ல எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. டிமானிட்டைசேஷனோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். டிமானிட்டைசேஷன் அப்படிங்கிறது டாக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் மெஷர். இப்ப வந்து டிக்ளேர்ட் இன்கம்மா இருக்கும்போது அவங்களோட கேஷ் ஹோல்டிங்ஸை பேங்க்ல டெபாசிட் பண்ணா அண்ட் பேங்க்கும் ரெடியா அதை அக்செப்ட் பண்ணி நியூ நோட்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும். இதே வந்து பீப்புள் யாரெல்லாம் பிளாக் மணி வச்சிருக்காங்களோ அவங்க என்ன செய்யணும், அவங்களோட அன்அக்கௌண்டட் வெல்த்தை டிக்ளேர் பண்ணணும். அதுக்கப்புறமா பெனால்டி ரேட்ல அவங்க டாக்ஸை பே பண்ணும். ஏன்னா இது வரைக்கும் அவங்களோட வெல்த்தை வெளியே சொல்லாம இருந்திருக்காங்க. ஸோ அப்ப அதுக்கு டாக்ஸ் அவங்க பெனால்டி ரேட்ல பே பண்ணும். ஸோ டிமானிட்டைசேஷன் வந்து டாக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் மெஷரா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் இந்த டிமானிட்டைசேஷன் மூலமா என்ன சொல்றாங்கன்னா டாக்ஸ் எவேஷனை இனிமே நாங்க டாலரேட் பண்ண மாட்டோம், அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிமானிட்டைசேஷன் மூலமா ஃபார்மல் பினான்சியல் சிஸ்டம்குள்ள இந்த சேவிங்ஸ் வந்து சேனலைஸ் ஆகுது. சோ பேங்கிங் சிஸ்டம்குள்ள என்ன ஆகுது, இது டிமானிட்டைசேஷன் மூலமா சேவிங்ஸா இந்த பணம் போகுது. சோ அப்போ பேங்கிங் சிஸ்டம்ல நம்ம என்ன பண்றோம், கேஷை டெபாசிட் பண்றோம், பட் அதை வித்ட்ரா பண்ணுவோம். ஓகே, பேங்க்ஸ் என்ன செய்யறாங்க, சில நியூ டெபாசிட் ஸ்கீம்ஸ் ஆஃபர் பண்றாங்க. சோ அப்ப அது மூலமா நம்ம கேஷை டெபாசிட் பண்றோம். அப்ப பேங்க் என்ன செய்வாங்க, டெபாசிட் பண்ற கேஷ்னா வேற யாருக்கும் லோனா லோவர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல கொடுப்பாங்க. சோ அப்ப இந்த ஃபார்மல் பினான்சியல் சிஸ்டம்குள்ள இந்த சேவிங்ஸ் என்ன ஆகுது, சேனலைஸ் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து டிமானிட்டைசேஷன் வந்து ஒரு எக்கானமியை லெஸ் கேஷ் ஆர் கேஷ் லைட் எக்கானமியா மாத்துது. ஓகே, அது ஒரு எய்மா இருக்கு டிமானிட்டைசேஷனுக்கு. ஸோ இது எப்படி பண்ணுது, ஃபார்மல் பினான்சியல் சிஸ்டம்குள்ள இந்த சேவிங்ஸை கொண்டு வருது. அதே மாதிரி டாக்ஸ் கம்ப்ளையன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுது, எல்லாரும் டாக்ஸை பே பண்ண வைக்குது. ஓகே, பட் இந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு இன்டர்நெட் கனெக்டிவிட்டி தேவை, அதே மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு வந்து செல்போன்ஸ் தேவை அண்ட் மர்ச்சன்ட்ஸ்க்கு வந்து பாயிண்ட் ஆஃப் சேல் மெஷின்ஸ் எல்லாம் தேவைப்படுது. இந்த மாதிரி டிஸ்அட்வான்டேஜஸ் இருந்தா கூட என்ன பண்ணுதுன்னா பீப்புள ஒரு ஃபார்மல் எக்கானமிக்குள்ள கொண்டு போகுது. சோ அப்ப அவங்களோட பினான்சியல் சேவிங் இன்க்ரீஸ் ஆகுது, அதே மாதிரி டாக்ஸ் எவேஷனை ரெடியூஸ் பண்ணுது இந்த டிமானிட்டைசேஷன். டிமானிட்டைசேஷனோட இம்பாக்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். மணி அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல பாத்தீங்கன்னா கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் டிக்ளைன் ஆயிடுச்சு, பேங்க் டெபாசிட்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு, பினான்சியல் சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பிரைவேட் வெல்த் பாத்தீங்கன்னா டிக்ளைன் ஆயிடுச்சு, ஏன்னா இந்த ஹை டிமானிட்டைஸ் நோட்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் பண்ணல. அதே மாதிரி ரியல் எஸ்டேட் பிரைசஸ் எல்லாம் கம்மி ஆயிடுச்சு. பப்ளிக் செக்டர் வெல்த்ல எந்த எஃபெக்ட்டுமே இல்ல. டிஜிட்டலைசேஷன் பாத்தீங்கன்னா டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் நியூ யூசர்ஸ்குள்ள ஜாஸ்தி ஆயிடுச்சு, ரூபே கார்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க, ஆதார் எனேபிள் பேமெண்ட் சிஸ்டம் எல்லாம் இன்க்ரீஸ் ஆச்சு அண்ட் டிமானிட்டைசேஷன்னால இ வாலெட்ஸ் இதெல்லாம் பாப்புலர் ஆச்சு. நெக்ஸ்ட் ரியல் எஸ்டேட் பாத்தீங்கன்னா பிரைசஸ் டிக்ளைன் ஆயிடுச்சு. டாக்ஸ் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா இந்த டிமானிட்டைசேஷன்னால நிறைய பேர் என்ன செஞ்சாங்க, அவங்களோட இன்கம் டிஸ்க்ளோஸ் பண்ணாங்க, அதனால இன்கம் டாக்ஸ் கலெக்ஷன் வந்து ரைஸ் ஆச்சு. இதுதான் வந்து டிமானிட்டைசேஷனோட இம்பாக்ட்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கான்செப்ட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ், ஜிஎஸ்டி. ஸோ ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஒரு இன்டைரக்ட் டாக்ஸ். இந்தியால நிறைய இன்டைரக்ட் டாக்ஸஸ் இருந்துச்சு. அந்த நிறைய இன்டைரக்ட் டாக்ஸஸை ரீப்ளேஸ் பண்ணது குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். ஓகே, ஸோ குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் ஆக்ட் வந்து பார்லிமெண்ட்ல 29 மார்ச் 2017 பாஸ் பண்ணாங்க. பட் இந்த ஆக்ட் வந்து 1 ஜூலை 2017 எஃபெக்ட்டுக்கு வந்துச்சு. போஸ்ட் இண்டிபெண்டன்ஸோட ஒரு இம்பார்ட்டன்ட் டாக்ஸ் ரிஃபார்ம் வந்து இந்த ஜிஎஸ்டி. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஏன் இந்த ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா, ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு எய்ம்ல. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு யூனிஃபைடு மார்க்கெட் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஜிஎஸ்டியை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஓகே, ஸோ கண்ட்ரிக்குள்ள குட்ஸ் அண்ட் சர்வீசஸோட ஃப்ளோ மூவ்மெண்ட் வந்து ஸ்மூத்தா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஜிஎஸ்டியை கொண்டு வந்தாங்க, ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு கிரெடோல. ஜிஎஸ்டி கீழே என்னென்ன டைப் ஆஃப் டாக்ஸஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் டாக்ஸஸ் இருக்கு. ஒன்னு வந்து சென்ட்ரல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ், சிஜிஎஸ்டி. ஓகே, இந்த ஜிஎஸ்டி வந்து இன்ட்ரா ஸ்டேட் சப்ளை ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு சார்ஜ் பண்றாங்க. அண்ட் இதை யார் சார்ஜ் பண்றாங்கன்னா சென்டர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ், எஸ்ஜிஎஸ்டி. ஓகே, இந்த ஜிஎஸ்டியை வந்து இன்ட்ரா ஸ்டேட் சப்ளை ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்ல சார்ஜ் பண்றாங்க. பட் இதை யார் சார்ஜ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட், இன்க்ளூடிங் யூனியன் டெரிட்டரிஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா இன்டகிரேட்டட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ், ஐஜிஎஸ்டி. ஓகே, இந்த ஜிஎஸ்டி வந்து இன்டர் ஸ்டேட் சப்ளை ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், ஒரு ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்கும் நடுவுல குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து சப்ளை ஆகுது இல்ல, அதுல சார்ஜ் பண்றது தான் இந்த ஜிஎஸ்டி. அண்ட் இது யார் கலெக்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சென்டர் கலெக்ட் பண்ணும். ஓகே, இப்போ அதாவது ஐஜிஎஸ்டி இருக்கு இல்லையா, இந்த ஐஜிஎஸ்டி 18% அப்படின்னா சிஜிஎஸ்டி வந்து 9% இருக்கும் அண்ட் எஸ்ஜிஎஸ்டி வந்து 9% இருக்கும். ஓகே, சோ அப்போ இந்த ஐஜிஎஸ்டி அப்படின்றது வந்து சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டியோட டோட்டல் தான் ஐஜிஎஸ்டி. சோ அப்போ இது வந்து 9% இருக்கு, இது 9% இருக்குன்னா இது 18% இருக்கும். ஓகே, ஜிஎஸ்டியோட ஃபேக்ட்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சிங்கிள் டாக்ஸ் ஸ்ட்ரக்சர். ஜிஎஸ்டியோட எய்ம் என்ன அப்படின்னா, கண்ட்ரில இருக்கிற மல்டிபிள் டாக்ஸஸ ஒரு சிங்கிள் டாக்ஸா கொண்டு வரது ஜிஎஸ்டியோட எய்ம். அதே மாதிரி இந்தியால இருக்கிற குட்ஸை யூனிஃபார்மா பிரைஸ் பண்றது தான் ஜிஎஸ்டியோட எய்ம். பட் இந்த ப்ராசஸ்ல பாத்தீங்கன்னா சில குட்ஸ் வந்து காஸ்ட்லி ஆயிடுது, சில குட்ஸ் சீப்பர் ஆயிடுது. நெக்ஸ்ட் எஃபெக்ட் ஆன் பிரைசஸ். ஜிஎஸ்டியோட இம்ப்ளிமெண்டேஷன்ல இருந்து லக்ஸரி குட்ஸ் எல்லாம் காஸ்ட்லியர் ஆயிடுச்சு. அதே பாத்தீங்கன்னா இந்த மாஸ் கன்சம்ஷன் நிறைய கன்சியூம் பண்றாங்கல்ல, அந்த குட்ஸ் எல்லாம் வந்து சீப்பர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து கன்சம்ஷன் பேஸ்ட் டாக்ஸ். ஜிஎஸ்டிங்கிறது கன்சம்ஷன் பேஸ்ட் டாக்ஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப தமிழ்நாடுல வந்து ஒரு ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்றாங்க அண்ட் பையர் வந்து டெல்லியில இருக்காங்க. அப்ப அந்த பையரோ கன்சியூமரோ தான் என்ன செய்யறாங்க, இந்த டாக்ஸ பே பண்றாங்க. ஓகே, பே பண்ற டாக்ஸ வந்து சென்டரும் சரி ஸ்டேட்டும் சரி அவங்களோட ஷேரை எடுத்துக்கிறாங்க. ஓகே, சோ இது கன்சம்ஷன் பேஸ்ட் டாக்ஸ் அப்படின்றதுனால இந்த டாக்ஸ வந்து எந்த ஸ்டேட்ல கன்சியூம் பண்றாங்களோ அந்த ஸ்டேட் தான் இந்த டாக்ஸ ரிசீவ் பண்ணும். எந்த ஸ்டேட்ல குட்ஸ மேனுஃபேக்சர் பண்றாங்களோ அந்த ஸ்டேட் ரிசீவ் பண்ணாது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்வாய்ஸ் மேட்சிங். இந்தியன் ஜிஎஸ்டியோட மெக்கானிசம் வந்து இன்வாய்ஸஸ மேட்ச் பண்ற மாதிரி இருக்கு. லைக் பர்ச்சேஸ் இன்வாய்ஸும் சேல்ஸ் இன்வாய்ஸும் மேட்ச் ஆகணும். ஸோ ஜிஎஸ்டி பாத்தீங்கன்னா இது ஒரு செல்ஃப் ரெகுலேட்டிங் மெக்கானிசம். இது டாக்ஸ் ஃப்ராட்ஸ், டாக்ஸ் எவேஷன் இதை மட்டும் செக் பண்ணாம ஃபார்மல் எக்கானமில நிறைய பிசினஸையும் கொண்டு வருது. நெக்ஸ்ட் ஆன்டி ப்ராஃபிட்டரிங் மெஷர். ஸோ ஜிஎஸ்டி வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பிசினஸ் என்டர்பிரைசஸ எக்ஸசிவ் ப்ராஃபிட்ஸ் மேக் பண்றதுல இருந்து தடுக்குது. ஓகே, சோ இதுக்கு வந்து நேஷனல் ஆன்டி ப்ராஃபிட்டரிங் அத்தாரிட்டி, NAA அப்படிங்கிற அத்தாரிட்டி வந்து ப்ரொவிஷன்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க எஃபிஷியன்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக. நெக்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்டர் ஜிஎஸ்டி. சோ ஒரு பிசினஸ் வந்து ஒரு ஃபினான்ஷியல் இயர்ல 20 lakhsக்கு மேல டர்ன் ஓவர் பண்றாங்க அப்படின்னா அவங்க கம்பல்சரியா ஜிஎஸ்டி கீழே ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அதே நார்த் ஈஸ்டர்ன் அண்ட் இல்லி ஸ்டேட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 10 lakhs அப்படிங்கிற லிமிட்ட பிக்ஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கான்செப்ட் இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அண்டர் ஜிஎஸ்டி. ஓகே, இப்போ ஒரு மேனுஃபேக்சர் இருக்காரு, அவரோட ஃபைனல் ப்ராடக்ட் அதாவது அவுட்புட்ல அவர் ஜிஎஸ்டி 450 rupees பே பண்ணும். அப்ப இதுக்கு அவர் என்ன செய்யலாம், இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எடுத்துக்கலாம். சோ எப்படி எடுத்துக்குவாருன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த ப்ராடக்ட அவர் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு 3 இன்புட்ஸ் யூஸ் பண்ணிருக்காருன்னு வச்சுக்கோங்க. சோ இன்புட் A பர்ச்சேஸ் பண்றதுக்கு அவர் 70 rupees ஜிஎஸ்டி பே பண்ணிருக்காரு. நெக்ஸ்ட் இன்புட் B பர்ச்சேஸ் பண்றதுக்கு 130 rupees ஜிஎஸ்டி பே பண்ணிருக்காரு. அண்ட் இன்புட் C பர்ச்சேஸ் பண்றதுக்கு 100 rupees ஜிஎஸ்டி பே பண்ணிருக்காரு.
அப்போ அவரோட ஃபைனல் அவுட்புட்ல ஜிஎஸ்டி பாத்தீங்கன்னா 450 rupees. இப்ப அவர் என்ன செய்யலாம் அப்படின்னா அவர் வந்து இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எடுத்துக்கலாம். அதாவது ஏற்கனவே இன்புட்ஸ்ல 300 rupees நான் பே பண்ணிட்டேன். சோ அவுட்புட்ல வந்து 450 rupees வந்ததுக்கு நான் பேலன்ஸ் 150 மட்டும் பே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதுதான் இன்புட் டாக்ஸ் கிரெடிட். So GST to be paid by the manufacturer எவ்வளோ? GST on output, that is 450 rupees minus GST on inputs. So இங்க 300 rupees inputsல GST. அதை மைனஸ் பண்ணா அவர் எவ்வளவு பே பண்ணும்? 150 rupees மட்டும் பே பண்ணா போதும். ஜிஎஸ்டியோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஓவரால் டாக்ஸ் பர்டனை ரெடியூஸ் பண்ணுது. ஸோ ஜிஎஸ்டி வந்து நிறைய இன்டைரக்ட் டாக்ஸஸ் ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு ஒரே ஒரு இன்டைரக்ட் டாக்ஸா. ஸோ அப்போ நிறைய இன்டைரக்ட் டாக்ஸஸ் இருந்தா ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம பே பண்ணிட்டு இருக்கணும். இப்போ அந்த பர்டன் ரெடியூஸ் ஆயிடுச்சு ஜிஎஸ்டினால. நெக்ஸ்ட் இங்க ஹிடன் டாக்ஸஸ் கிடையாது. அப்புறம் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கான நேஷனல் மார்க்கெட்டை டெவலப் பண்ணுது. நெக்ஸ்ட் கையில அதே மாதிரி எஜுகேஷன் எசென்ஷியல் நீட்ஸ்க்கான டிஸ்போசபிள் இன்கம் ஜாஸ்தி ஆகுது ஜிஎஸ்டினால. அடுத்தது வந்து கஸ்டமர்ஸ்க்கு வைடர் சாய்ஸ் இருக்கு. அப்புறம் ஜிஎஸ்டி நிறைய பிசினஸ வந்து ப்ரமோட் பண்ணுது, இன்க்ரீஸ் பண்ணுது, நிறைய பிசினஸஸ் கொண்டு வருது. ஸோ அதனால எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி பிசினஸ் எல்லாம் ஜாஸ்தி ஆகுறதுனால எக்ஸ்பான்ஷன் நடக்குது. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ஜாஸ்தி ஆகுது. ஜிஎஸ்டியோட கீ ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். அப்ளிகபிலிட்டி ஆஃப் ஜிஎஸ்டி அப்படின்றது ஹோல் கண்ட்ரிக்குமே ஜிஎஸ்டி அப்ளிகபிள். நெக்ஸ்ட் வந்து அப்ளிகபிலிட்டி ஆன் சப்ளை ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஜிஎஸ்டி அப்படிங்கிறது குட்ஸ் ஆர் சர்வீசஸோட சப்ளைல அப்ளிகபிள். முன்னாடி டாக்ஸோட கான்செப்ட் பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சர் ஆர் சேல் ஆஃப் குட்ஸ்ல தான் வந்து டாக்ஸ்ங்கிறத கொடுத்தாங்க. இப்ப வந்து குட்ஸ் அண்ட் சர்வீசஸோட சப்ளைல தான் ஜிஎஸ்டி அப்ளிகபிள். நெக்ஸ்ட் கன்சம்ஷன் பேஸ்ட் டாக்ஸ். இது வந்து எந்த பிரின்சிபல்ல ஒர்க் ஆகுது அப்படின்னா டெஸ்டினேஷன் பேஸ்ட் கன்சம்ஷன் டாக்ஸ். ஸோ எங்க கன்சியூமர் இருக்காங்களோ அந்த ஸ்டேட்ல தான் இந்த டாக்ஸை பே பண்றாங்க. ஸோ இது கன்சம்ஷன் பேஸ்ட் டாக்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் கீ ஃபீச்சர் ஜிஎஸ்டி ஆன் இம்போர்ட்ஸ். ஸோ குட்ஸ் அண்ட் சர்வீசஸை இம்போர்ட் பண்றாங்க அப்படின்னா இன்டர்ஸ்டேட் சப்ளையா அதை ட்ரீட் பண்ணுவாங்க. இன்டர்ஸ்டேட் சப்ளைனா ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு சப்ளை பண்ற மாதிரி ட்ரீட் பண்ணிக்குவாங்க அந்த இம்போர்ட்டை. அண்ட் இதுக்கு வந்து ஐஜிஎஸ்டி அப்ளிகபிளா இருக்கும். நெக்ஸ்ட் ஜிஎஸ்டி ரேட்ஸ் பாத்தீங்கன்னா சென்டர் அண்ட் ஸ்டேட் வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் என்ன ரேட் சொல்றாங்களோ அதை மியூச்சுவலா அக்ரி பண்ணிக்குவாங்க. ஸோ சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி அண்ட் ஐஜிஎஸ்டி லெவி பண்றதுக்கு. அண்ட் இங்க வந்து 4 டாக்ஸ் ஸ்லாப்ஸ் இருக்கு. 5%, 12%, 18%, 28% ஃபார் ஆல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் ஆஃப் ஜிஎஸ்டி. ஸோ டாக்ஸ் பேயர்ஸ் வந்து இந்த டாக்ஸை பே பண்றதுக்கு வேரியஸ் மோட்ஸ் இருக்கு. அவங்க இன்டர்நெட் பேங்கிங் மூலமா பண்ணலாம், இல்ல டெபிட் கிரெடிட் கார்டு மூலமா பண்ணலாம், இல்ல நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் நெஃப்ட் பண்ணலாம், இல்ல ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் ஆர்டிஜிஎஸ் மூலமா பேமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோவோட நம்ம வந்து இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்டோட 3rd சாப்டர் லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷனை கம்ப்ளீட் பண்றோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவோட எக்ஸ்பிளனேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இந்த கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. உங்க புக்லயும் இந்த டாபிக்கை தரவா படிச்சிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.